இந்த நிகழ்வு இன்னும் ஒரு 6-7 மணி நேரத்துக்கு தீவிரமா தான் இருக்கும். இப்ப இருக்கிற தீவிரத்துல விட்டு விட்டு கனமழை, ஒரு கடும் இருள் சூழ்ந்த வானம், திடீரென்று மழை, திடீரென்று ஒரு இடைவெளி, இப்படி இதுல வட சென்னையில நேற்று இரவு கனமழை பொழிவு, மத்திய சென்னையில பெரிதாக இல்லை. ஆனால் தென் சென்னையில இப்போ வலுத்து பெய்கிறது. 16ஆம் தேதி மதியத்துக்கு மேல் வரும் மழை. முதல் மழை, அதாவது அது அடுத்த நிகழ்வு இதை விட கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். இது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தான், வெல் மார்க் லோ பிரஷர். அது டிப்ரெஷன் அல்லது டீப் டிப்ரெஷன் வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. மாத இறுதியில ஒன்று தெரிகிறது. அது தென்சீன கடற்பகுதியிலிருந்து கொஞ்சம் எம்ஜிஓட பிடியில இருக்கு. அதாவது அங்க தென் அரைக்கோளத்துல சுமத்ரா தீவு அருகே ஆஸ்திரேலியாவுக்கும் சுமத்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு புயல் இருக்கு. அந்த புயல் என்ன செய்யுதுன்னா காற்றை பிடித்து அது ஈர்த்து கொண்டிருக்கு. அது செயலிழந்த பிறகுதான் விடுபட்டு வரும். அதனால அதோட விடுபடும் பொழுது அதோட தீவிரத்தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். வணக்கம் செல்வகுமார் சார். சார், பெஞ்சல் புயலை விட இந்த மழையில ரொம்ப அதிகமா சென்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. இந்த 2 நாளா நல்ல மழை பெஞ்சிருக்கு. இந்த மழை இன்னும் எவ்வளவு நாள் தொடரும் சார்? இன்னையோட நின்றுடுமா இல்ல தொடருமா? வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி வட இலங்கையோட யாழ்ப்பாணம் கடந்து கோடியக்கரை வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்திருந்தோம். ஆனா அது யாழ்ப்பாணத்துக்கு முன்னாடியே முல்லைத்தீவுல கரை கடந்து கோடியக்கரை வராமல் தலைமன்னார் போய்விட்டது. நேற்று நள்ளிரவு 1:30 மணிக்கு தலைமன்னார் கடலோரம், அதாவது தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட அந்த ஆதாம் பிரிட்ஜ், அந்த மேடான பகுதிக்கு அது போயிடுச்சு. இப்ப அங்கதான் நள்ளிரவிலே இறங்கியது. அதனால ஏற்பட்ட தீவிரத்தினாலதான் சென்னை வரைக்கும் மழைப்பொழிவு எட்டி பிடித்தது. முதல்ல இலங்கைக்கு கிழக்கு இருந்தப்போ டெல்டாவுக்கு பெய்து கொண்டிருந்தது. உள்ள வந்தப்பதான் அந்த கட்டிங் கிராசிங், அந்த காற்று நுழைவு என்பது திருவள்ளூர்ல இருந்து டெல்டா வரைக்கும் ஏற்பட்டு நேற்று இரவிலிருந்து நல்ல மழை பொழிவு வருகிறது. இப்போ இந்த நிகழ்வு இன்னும் ஒரு 6-7 மணி நேரத்துக்கு தீவிரமா தான் இருக்கும். இப்ப இருக்கிற தீவிரத்துல விட்டு விட்டு கனமழை, ஒரு கடும் இருள் சூழ்ந்த வானம், திடீரென்று மழை, திடீரென்று ஒரு இடைவெளி, இப்படி இதுல வட சென்னையில நேற்று இரவு கனமழை பொழிவு, மத்திய சென்னையில பெரிதாக இல்லை. ஆனால் தென் சென்னையில இப்போ வலுத்து பெய்கிறது. அதாவது தாம்பரம், கேளம்பாக்கம் இதெல்லாம் மிக மழை பொழிவாக போடுகிறது. கொஞ்சம் செங்கல்பட்டு மாவட்டம் எல்லாமே. அதுக்கு அடுத்தபடியே கடலூர், விழுப்புரத்திலையும் திருவண்ணாமலையிலையும் வெள்ளம் பாதித்த பகுதிகளிலையும் கொஞ்சம் அச்சுறுத்த மழையாக இருந்து கொண்டிருக்கு. உண்மையிலேயே ஏற்கனவே வெள்ளம் பாதித்த திருவண்ணாமலைக்கு வெள்ளம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு தெற்கே வெள்ளம் பாதித்த பொழுது சென்னைக்கு இந்த அளவுக்கு மழை இல்லை, காற்று மட்டும் கூடுதலாக இருந்தது. ஆனா இப்போ மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கிறது. அது இன்றைக்கு நள்ளிரவு வரை தொடரும். ஆனால் மாலைக்கு பிறகு தீவிரம் குறையும். நாளை காலை முற்றிலும் விலகும். நாளை காலையில இருந்து மழை இருக்காது. நாளை மதியம்லாம் பிரைட் ஆயிடும், தெளிவாயிடும் வானம். மழைப்பொழிவு நாளைக்கெல்லாம் கடலூருக்கு தெற்கே தான் இருக்கும், புதுச்சேரிக்கு தெற்கே, சேலத்துக்கு தெற்கே, நீலகிரிக்கு தெற்கே, இதற்கு தெற்கே தான் இருக்கும். இப்போ சென்னை மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் எல்லாமே வட உள் மாவட்டங்கள்ல பெய்து கொண்டு மழை. சென்னையில மட்டும் இல்ல, திருவண்ணாமலையும் பெய்யுது, திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் பெய்யுது, ஆந்திராவிலையும் குப்பம் வரைக்கும் பெய்கிறது. அதே போல டெல்டாவிலையும் பெய்கிறது. உள்ளே பாத்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர் வரைக்கும் கனமழை பெய்கிறது. கடலூர், விழுப்புரம் எல்லாம் பெய்கிறது, கள்ளக்குறிச்சி எல்லாம். இந்த வடகடலோரம் வட உள் மாவட்ட மழை படிப்படியாக இங்கே குறையும், படிப்படியாக தொடங்கும். தென் மாவட்டங்கள்ல இங்க குறையும் பொழுது தொடங்கும், இங்க தீவிரம் முற்றிலுமா இழக்கும் பொழுது அங்க தீவிரமாகும். காரணம் என்னன்னா, நிகழ்வானது மன்னார் வளைகுடாவின் மையப்பகுதிக்கு போய் அங்க ஒரு வெப்பநீர் ஊட்டத்தை பிடித்து தீவிரமடைந்து தூத்துக்குடி மாவட்ட தெற்கு கடலோரத்திற்கும் திருநெல்வேலி மாவட்ட கடலோரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் போய் நாளை அதிகாலையில கரை கடந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதி வழியாக கேரளா பகுதி, அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக நிகழ்வு இனிமேல் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் திருச்சி உள்ளிட்ட உள் மாவட்டங்களுக்கும், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், அதே போல திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், தென்கோடி மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், கேரளாவிற்கு தான் இனிமேல் மழைப்பொழிவை கொடுக்கும். மாலைக்கு பிறகு தீவிரம் குறைந்து நள்ளிரவில் மேலும் குறைந்து அதிகாலை சென்னை மழை விலகிவிடும். அவ்வளவுதான். சென்னை போன்ற வட மாவட்டங்களுக்கு இனிமே எப்ப மழை சார்? அடுத்து 16-17 திரும்ப வருமா? கண்டிப்பாக. அதாவது இந்த மழைப்பொழிவு 12ஆம் தேதி இன்றைக்கு நள்ளிரவு அது தூத்துக்குடி கடலோரத்துக்கு போய் 13ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை கரை கடந்து வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை அதிகாலையில கேரளா போனதுக்கு அப்புறம், அதாவது 14ஆம் தேதி அரபிக்கடல்ல நகர்ந்த அரபிக்கடலுக்கு இறங்கிய பிறகு
15ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இடைவெளி, சென்னைக்கு நாளையிலிருந்து இடைவெளி 2 நாளைக்கு. 15ஆம் தேதி வரை இடைவெளி கிடைக்கும். எப்போ மழை விடுதோ அதுல இருந்து இடைவெளி. ஆனா டெல்டாவிற்கு 15 ஒரு நாள் மட்டும்தான் இடைவெளி. தென் மாவட்டங்களுக்கும் 15 ஒரு நாள் மட்டும்தான் இடைவெளி. ஆனா வடகடலோரத்துக்கு நாளை பிற்பகல் இருந்த இடைவெளி தான். 14, 15 2 நாள் இடைவெளி சென்னைக்கு. அதுக்கப்புறம் 16ஆம் தேதி மதியத்துக்கு மேல் வரும் மழை. முதல் மழை, அதாவது அது அடுத்த நிகழ்வு இதை விட கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். இது வந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். வெல் மார்க் லோ பிரஷர். அது டிப்ரெஷன் அல்லது டீப் டிப்ரெஷன் வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. அது அந்தமான் கடற்பகுதிக்கு வரும்பொழுதே அது வெல்மார்க் லோ பிரஷர் தான் வரும். வரும்பொழுதே வெல்மார்க் தான். ஆக வரக்கூடிய வழித்தடத்துல கண்டிப்பா அது டிப்ரெஷனா மாறிடும். டிப்ரெஷனா மாறி அது டீப் டிப்ரெஷன் வரைக்கும் தமிழ்நாடு கரையோரம் வந்தாவது டீப் டிப்ரெஷனா மாறிடும், இந்த வெப்பநீர் ஓட்டத்தை பிடித்ததும். ஆகவே நிறைய மழை பொழிவை கொடுக்க போகிறது 16 மதியத்திலிருந்து. சென்னைக்கு 16 மாலையில இருந்து இருக்கலாம். டெல்டாவிற்கு 16 மதியம், சென்னைக்கு 16 மாலையில இருந்து. அது 21ஆம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரை ஒட்டி தான் இருந்து மழை பொழிவு கொடுக்கும். 20ஆம் தேதி வரைக்கும் அது இருக்கும். எளிதிலே அது கரை கடந்து போயிடாது. டெல்டாவுக்கு நெருக்கமா, இலங்கை நெருக்கமா வரும். அப்புறம் கொஞ்சம் டெல்டாவுக்கு நெருக்கமா வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா டெல்டாவில் கரை கடப்பது போலவே காத்திருக்கும், நீரோட்டத்துல காத்திருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பாக்ஜல சிந்து வழியா தான் அது கரை கடக்கும் போல் தெரிகிறது. கரை கடந்தாலும் செயலிழந்து தான் கரை கடக்கும். புயல் அச்சம் வேண்டாம். அது கரை கடல்ல இருந்து கொண்டு அதை அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். கரை கடக்கும் முன் அதிக மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். கரை கடக்கும் பொழுது செயலிழந்து கரை கடந்து அரபிக்கடலுக்கு அதுவும் போகும். இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது சென்னைக்கு வந்து. அதனால இப்ப ஒரு 4-5 நாள் மழை இருக்கு. 16 பிற்பகல் இருந்து 17, 18, 19, 20 4 நாள் மழை இருக்கு சென்னைக்கு கண்டிப்பா. அதுக்கு அடுத்த சிஸ்டமும் இருக்கு. அது மன்னார் வளைகுடாவிற்கு நேரடியாக இலங்கை கடந்து மன்னார் வளைகுடாவுக்கு வரப்போகுது. அப்ப இப்பயும் மன்னார் வளைகுடாவில தான் இருக்கு. மன்னார் வளைகுடாவில் வந்தால், ரமணன் சார் சொல்லுவாங்க அடிக்கடி, மன்னார் வளைகுடாவில் ஒரு நிகழ்வு இருந்தால் தமிழ்நாடு முழுவதும் மழை பெறும், சென்னைக்கு மழை பெறும் சொல்லுவாங்க. அது அமைப்பு தான் இப்போ மன்னார் வளைகுடாவில் இருக்க போகிறது. அதனால மழை பொழிவு. அடுத்த நிகழ்வு நேரடியா மன்னார் வளைகுடாவில் வந்து கிறிஸ்துமஸ் ஒட்டிய நாட்கள்ல 22, 23, 24ஆம் தேதியில மழை பொழிவு. கிறிஸ்துமஸுக்கு இடைவெளி கொடுத்துரும். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய மழை பொழிவை கொடுத்து விட்டு அடுத்து இது உடனே அதுல இடைவெளி இருக்காது. இப்போ 16 வரக்கூடிய நிகழ்வுக்கு இடையில அடுத்த நிகழ்வுக்கு இடைவெளி இருக்காது. அது மழை விட்டோடனே இது வந்துடும். அடுத்த நிகழ்வால் மழை பொழிவு தொடங்கலாம். இருந்தால் ஒரு அரை நாள் அவ்வளவுதான் இடைவெளி இருக்கும் அடுத்த நிகழ்வுக்கு. அடுத்த நிகழ்வு அது நிகழ்வு இந்த மாத இறுதி வரை இருக்கிறது எல்லாம். அதுக்கடுத்து இருக்கு 31ஆம் தேதி வரை நிகழ்வு இருக்கு. வடகிழக்கு பருவமழைகள் நிகழ்வு மழை பொழிவு. நீங்க சொல்லி பார்த்தா இனிமே புயல் கிடையாது இல்லையா? கனமழை மட்டும் இருக்கும். புயல் வாய்ப்பு. அதாவது வரக்கூடிய நிகழ்வு பாதிக்கும், ஒரு காற்று பாதிப்பை கொடுப்பதாக தெரியல. ஆனா மாத இறுதியில ஒன்று தெரிகிறது. அது வந்து தென்சீன கடற்பகுதியிலிருந்து கொஞ்சம் எம்ஜிஓட பிடியில இருக்கு. அதாவது அங்க தென் அரைக்கோளத்துல சுமத்ரா தீவு அருகே ஆஸ்திரேலியாவுக்கும் சுமத்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதியில ஒரு புயல் இருக்கு. அந்த புயல் என்ன செய்யுதுன்னா காற்றை பிடித்து அது ஈர்த்து கொண்டிருக்கு. அது செயலிழந்த பிறகுதான் விடுபட்டு வரும். அதனால அதோட விடுபடும் பொழுது அதோட தீவிரத்தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னாலும் புயல் ஒன்று வாய்ப்பு இருக்கு இந்த மாத இறுதிக்குள்ள. இந்த மாத இறுதிக்குள்ள இருக்கு. கண்டிப்பா ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த மாத இறுதிக்குள்ள மழை நிறைய கொடுப்பதற்கு. மே மாசம் வந்து கடுமையா வெயில் என்ன சொன்னாங்கன்னாக்கா இந்த மழைக்காலம் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும்னாங்க. ஆனா டெல்டா, திருவண்ணாமலை போன்ற சில பகுதிகளை தவிர மற்ற இடங்களுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அதிக மழை இல்ல. குறிப்பா திருச்சிக்கு கீழே வந்து ரொம்ப மழையே இல்லை அப்படின்றாங்க. என்ன ரீசன் சார்? நிகழ்வோட வழித்தடத்தை பொறுத்துதான் மழை பொழிவு அமையும். இப்போ நிகழ்வு வந்து உதாரணத்திற்கு டெல்டாவில் இருக்குன்னு வச்சுங்களேன். டெல்டாவிற்கு வடக்கே தான் அந்த கடற்காற்று ஏறும். ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் போது அதோட மையத்துக்கு வடக்கே தான் கடல் காற்று ஏறும். அதாவது நாகப்பட்டினத்துல இருந்து சென்னை வரைக்கும் கடற்காற்று ஏறும். அங்க ஏறுற இடத்துலதான் நீராவி ஏறும். ஏறுற இடத்துலதான் அது குளிர்விக்கக்கூடிய வட இந்திய குளிர்நிலை வந்து சந்திப்பை ஏற்படுத்தும். வட மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும். பிறகு அப்படியே அது சென்னையில் ஏறக்கூடிய காற்று திருவண்ணாமலை போனோம்னா அது மழை பொழிவோட தீவிரம் குறையும். அப்புறம் அப்படியே திருச்சி, கரூர் எல்லாம் போகும்பொழுது இன்னும் குறைஞ்சிடும். திண்டுக்கல் போகும்பொழுது அதுல வறண்ட காற்றா போயிடும். நீரே இருக்காது. கடல்ல இருந்து வரக்கூடிய நீராவியை நீராக அங்கேயே கொட்டி விட்டு வறண்ட காற்றா தான் உள்ள போகும். பட் நிகழ்வு ஒன்று எங்கே அமையணும்னா மன்னார் வளைகுடாவில் அமைந்தாதான் குமரி கடற்பகுதியில, அதாவது சரியா பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்து எல்லை ஓரத்துல கன்னியாகுமரியோட அந்த வங்க கடற்பகுதியில அமைந்ததுன்னு வச்சுங்க, சூப்பரா எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்கும். குமரி கடல் அமைந்து ஒரு வலுவான நிகழ்வா இருந்தாலும் மழை பொழிவு கொடுக்கும். நிகழ்வு எந்த அளவிற்கு தெற்கே அமைகிறதோ அந்த அளவுக்கு வடக்கே மழை பொழிவு கொடுக்கும். தீவிரத்தன்மையை பொறுத்து மழை பொழிவு இருக்கும். ஆனால் இப்பொழுது மன்னார் வளைகுடாவில் அமைந்து எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்க போகுது. இப்போ நாளை வரக்கூடிய 24 மணி நேரத்துல கொடுக்க போகுது. இப்போ செட்டிங் சரியா செட் ஆயிடுச்சு.
அப்ப தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவு, மேற்கு தொடர்ச்சி மலை நீங்க திருச்சிக்கு தெற்கே மழைப்பொழிவு கொடுக்க போகிறது இன்று. இது தமிழகத்துக்கு இந்த இந்த சீசன்ல போதுமான மழை பெஞ்சிருக்காரு, எல்லா இடத்துக்கும் பெஞ்சிருக்கு. அதாவது இன்றைய தேதியில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் 20% கூடுதலா பெஞ்சிருக்கு. நேற்றைய பட்டியல் படி இன்றைக்கு கணக்கெடுத்த இன்னும் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். ஆனால் வடகிழக்கு பருவமழையில் பெய்யக்கூடிய அந்த 45 சென்டிமீட்டர் பெய்து விட்டது. அதெல்லாம் பெஞ்சிட்டு எல்லாம் எங்க பெஞ்சது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சராசரியை கூட்டியதுன்னா எல்லா திருவண்ணாமலையிலையும், விழுப்புரத்திலையும், புதுச்சேரியிலையும், அதை ஒட்டிய கடலூர் மாவட்டத்திலையும் பொழிஞ்சு கடலுக்குள்ள போயிட்டு தமிழ்நாட்டோட சராசரியை கூட்டிட்டு பெய்து விட்டது என்று புள்ளிவிவரத்தில் வந்து விட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்துல சராசரிக்கு கூடுதல் மழை பெய்து விட்டது என்று காட்டக்கூடிய அமைப்பு வந்து ராமேஸ்வரத்துல பெய்துட்டு கடலுக்குள்ள போயிட்டாங்க. 40 சென்டிமீட்டர் பெய்துட்டு ஒரே நாள்ல கடலுக்குள்ள போயிடுச்சு. ராமநாதபுரம் சராசரி மழையை பெற்று விட்டது அப்படின்னு ஆயிடுச்சு புள்ளிவிவரத்துல. இந்த மாதிரி புள்ளிவிவரத்துலதான் சராசரி கூடுதல் வருகிறது தவிர இன்னும் நிறைய மாவட்டங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. தனித்தனியா பார்க்கும் பொழுது பாதிக்கு மேல் மாவட்டங்கள் சராசரிக்கு குறைவாக இருக்கு. அது இன்றைக்கு நாளைக்கு பெய்யக்கூடிய மழை வந்து எல்லா மாவட்டத்திற்கும் சராசரிக்கு கூடுதல் ஆக்கிவிடும். ஒருவேளை 1-2 மாவட்டங்கள் சராசரிக்கு குறைவாக இருந்தாலும் இந்த 16ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 24ஆம் தேதி வரை வரக்கூடிய 2 நிகழ்வும் எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் ஏரிக்குளங்கள்ல நிரப்பிடும். ஆகவே அந்த பிரச்சனை வேண்டாம். நிறைய மழை பொழிவு பொழிந்து வரும். பொழிந்த மழையும் சராசரி கூடுதலாக இருந்தாலும் உண்மையான சராசரி மழை பொழிவு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். இப்ப இன்னைக்கே சென்னையில பல பேர் ஆபீஸ் போறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் என்னைக்கு கவனமா இருக்கணும், 16 கொஞ்சம் கவனமா இருக்குமா? பொதுவா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 சென்டிமீட்டர் பெய்தாலே பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா இப்போ 10 சென்டிமீட்டர் இன்னொரு இன்றைக்கு பெய்யற மழையும் 10 சென்டிமீட்டர் மேல போயிடும். நாளை காலைகளை கணக்கு பார்க்கும் பொழுது அதோட மழை எழுந்திரும். ஆனா 16ஆம் தேதி மழைப்பொழிவு எல்லா நாளும் 10 சென்டிமீட்டர் பெய்யுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அது எந்த இடத்துல செட் ஆகுறதோ. ஒரு நாள் பாத்தீங்கன்னா கோடியக்கரை முனையிலையோ அல்லது நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு இருந்துச்சுன்னா அதுவும் சென்னைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனா கூடுதல் மழைப்பொழிவு காரைக்கால், கடலூர் இந்த பகுதிகளுக்கு கொடுக்கும். சற்று வடக்கு நோக்கி வரும் பொழுது ஒரு மழை பிடிக்கும். அந்த 17, 18, 19, 20 24 வரைக்கும் 2 சிஸ்டத்துல ஒரு 6 நாள் மழை இருக்கு. 6 நாள்ல ஒரு 3 நாள் இடையூறு கொடுக்கும் மழை இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் சென்னைக்கும் இடையூறு கொடுக்கும் மழை பொழிவுகள் இருக்கு. அது எந்த நாள் வேணாலும் அமையலாம். கண்டிப்பாக. மிக்க நன்றி சார்.